மிகவும் முக்கியமானது. எனவே அதை கண்காணிக்கிற பொறுப்பு வந்து நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை இருக்கிறீங்களோ. நுகர்வோர் வசம் எந்த மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட சொல்லும் போதும் சார் 6 நினைக்கப்படுற கடமைக்கு 30 1 2 3 நாள் போய் கடமைகள். அப்போ அதோட பார்த்து அதிகமாக விளைவிக்கிறது. இப்போ இதோட எல்லாத்தையும் பாருங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே தீர்மானிச்சதுக்கு ஆட்டோட விலை பிரதேச செயலாளர் தீர்மானிச்சாச்சு. மற்ற பஸ்ஸின் விலை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. மற்றது இந்த பொருட்களின் சில விலைகளும் எல்லாம் கரைச்சி போட்டோம். அதுக்கு மேல் அதிகமாக வச்சால் என்னென்ன கூடுதலான டைம் கூட அப்படி விலைக்கு விற்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்போ அதை விட உடனடியாக பாருங்க 2 குழுவாக்கி போட்டு அதை தொடர்ந்து கண்காட்சி கொடுத்துட்டாங்க. அது இறக்கியிருக்க விலைகள் திருப்பி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. மன்னார் மாவட்டத்தில் இறக்கியிருந்த விலை ஒன்று நாங்கள் வச்சிருக்கோம். அதே விலை தான் பணத்தவா அது இங்கே இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விலை மாற்றப்பட்டு இல்லை அதே விலை தான் நீங்கள் அமல்படுத்துகிறேன்னு சொல்லி ஏற்கனவே அன்றைய கூட்டத்தில் தீர்மானிச்சிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ எங்களுக்கு பிரச்சனை வந்து அங்கே தீர்மானிக்காத இறைச்சிகள் விலை அங்கே வந்து மாட்டு மட்டும்தான் தீர்மானிச்சிருக்கு. அப்போ கோழி இறைச்சிட்டையும் வண்டி இறைச்சிட்டையும் விலை தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அன்றைய தினம் தீர்மானிக்க மற்றது எல்லாமே பிரச்சனை இல்லை. வண்டி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அவையில் உரிமையாளர்கள் அன்றைக்கு வேலையில் 2 பேருக்கு அடி எடுத்துருக்கோம். அவையில் வந்து நிற்கணும் இன்றைக்கு. ஆனால் அது நாங்கள் இது முடிய பிரதேச சபை நீங்களும் இல்லைங்க. இப்போ இதில் வரைவினோம் நாங்கள் காட்சி போட்டு அதுக்கு மட்டும் ஒரு முடிவு தான் சொல்லி மற்ற எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. இப்போ பிரதி எடுக்கலாம் தமிழ்லையும் சிங்களத்திலையும் எல்லாம் டைப் பண்ணி சைன் பண்ணி கடைகளுக்கு எல்லாம் விநியோகிச்சு கொண்டு இருக்கோம். அதே போல கடந்த வருடத்தில் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு வந்திருந்தது. அந்த விலைப்பட்டியல் யார் வழங்குறேன்னு சொல்லி கடைக்காரர் எடுத்தாங்க விலைப்பட்டியல் விலைப்பட்டியல் அவை தரையில் அதுக்கு நாங்கள் அது வழங்கப்பட்டிருக்கா அல்லது நாங்கள் அதை ஒழுங்கு பண்ண மாட்டோம். இல்லை அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யணும். இப்போ இன்றைக்கு வந்து அவையில் எடுத்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தில் அறிவித்தது அவையில் வந்து எடுத்து காட்சிப்படுத்த சொல்லி. ஆனால் இன்றைக்கு பின்னேரம் இன்றைக்கு எடுத்து அவை காட்சிப்படுத்தின பிறகு நாங்கள் இன்றைய பின்னேரத்திலிருந்து நாங்கள் கடைகளில் திறந்திருக்கிற கடைகளுக்கு ஒட்டுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். உங்களுடைய முன்முறை கொப்பிகளை தவிர நீங்கள் போய் இணைஞ்சு செய்வோம். ஆனால் எங்களுடைய அலுவலர்கள் அதுக்கு நாங்கள் ஒதுக்கிடும். நிஜமாக ஏதாவது விட்டாமல் இருந்தால் நீங்கள் ஒன்று உடனே நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அதை தந்துடுவோம். சரி தான் இப்போ எல்லாரும் இணைஞ்சு செய்கிறது தானே. அவையோட கோஆர்டினேட் பண்ணி அந்த திட்டத்தை சரியான முறையில் மக்களுக்கு நியாயமான முறையில் கிடைக்க போகணும். இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் ஏழை மக்கள்லாம் சுதரவாக அப்போ அதிக விலையில் விற்கிறதுகளை கொண்டும் நாங்கள் அத்தியாவசியமான பொருட்கள் நியாயமான விலையில் போயிடும். அப்போ அதில் விலைப்பட்டியலுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் விற்கிறவங்க நீங்கள் கடன் நடவடிக்கை எடுத்துக்கிற 15 விலை தீர்மானிக்கப்பட்ட விலைகள் அது வெளியில் போகிறது சரியாக உதவி பண்ணுவோம். நிறைய சரியான விலையில் இது போடும். மற்றது அந்த இதோட கூட தெரிந்தானே இப்போ நீங்கள் அந்த சமமாக செய்யும்போது அதே போல் வெயிட் அண்ட் மெஷர்ஸும் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை பேர் பணியில் இருக்கீங்க? 3 பேர் இருக்கீர்கள். அவரோட சேர்ந்து நுகர்வோர் தனியாகவும் ஒன்றாகவும் மற்றது உங்களுக்கு தேவைப்பட்டால் தனியாகவும் மற்ற குழுவாகவும் சேர்ந்து உங்களோட பரிசோதனையை செய்யலாம். சரிதாங்க. இதுவும் வந்து அதுக்கு முதல் அந்த வெயிட்டோட தராசோட பாருங்க. எல்லாம் மற்ற எல்லாம் எலக்ட்ரானிக் தராசு தான் நம்ம இருப்பினோம். 24ஆம் தேதி வந்து நாங்கள் கடையில் செக் பண்ணோம். பழைய தராசுகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பழைய கடைகள் தான் இருந்தது. புதுசாக ஒரு கடைகளும் வேறே இல்லை. எல்லாரும் தராசுகளை சீர் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திருப்பதிக்கும் நாங்கள் 2 பேர் வந்திருக்கிறோம். செக் பண்ண போகிறோம். அப்படி தேவை ஏற்பட்டால் நாளைக்கு வந்து சீர் பண்ணுறது ரெடியாக இருப்போம். இதான் கடைசி 3 நாளும் நாங்கள் இந்த கடைகளுக்கு நாங்கள் பாதசம் பொறுப்பாக இருக்கோம். அப்பா சொல்கிறேன்